வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி நெய் சோறு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பாசுமதி அரிசி 1 கப் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் தாளிக்கிறதுக்கு மிளகு சீரகம் அரை ஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, பட்டை கொஞ்சம், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை 2 கிராம்பு, தேவையான அளவுக்கு நெய். இப்போ இதில் கொஞ்சமாக 1 கிராம்பு, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் 1 சிட்டிகை அளவுக்கு பவுடராகவே நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் முழுசாக இருந்தாலும் எடுத்து போட்டுக்கலாம். ஜீரகம் 1/4 டீஸ்பூன் காணும், மிளகு 1/4 டீஸ்பூன். இதை நல்லா பவுடர் பண்ணிக்குவோம். இப்போ நெய் சாதத்துக்கு வந்து தேங்காய் பால் வந்து ஒரு 5 ஸ்பூன் தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காய் பால் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் சாதத்துக்கு நெய் ஊற்றாமல் செய்ய வராது. 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். காயட்டும். மிளகு சீரகம், பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பச்சை மிளகாய், இதில் நம்ம நுணுக்கி வச்சுருக்க பவுடர், ரொம்ப பவுடர் மாதிரி நுணுக்காமல் குறைன்னு நினைப்போம். இந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா வரும். கொஞ்சம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். நல்லா ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி, தேங்காய் பால் 1 டம்ளர் ஊற்றியிருக்கேன். நம்ம 1 கப் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஏன்னா அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருவோம். இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துடலாம். அரிசியும் சேர்த்து கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு குக்கரை மூடுவோம். இப்போ நம்ம 1 விசிலுக்கு மூடி வைப்போம். சூப்பராக இருக்குது. நல்ல உதிரியாக இருக்குது. இனி நெய்யில் நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் தாளிச்சிடலாம். முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பை முதல்ல ரோஸ்ட் பண்ணிக்கணும். திராட்சை சீக்கிரம் ரோஸ்ட் ஆயிடும். அதை முதல்ல போட்டிங்கன்னா கருகி போயிடும். இதில் நெய் சாதத்துக்கு வந்து தேங்காய் பால் நிறைய பேர் ஊற்ற மாட்டாங்க. தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் எனக்கு விருப்பம்ல நீங்கள் நினைச்சீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் வந்துடுது, புலாவ் டேஸ்ட்டில் வந்துடுதுன்னு வீட்டில் சொல்லுவாங்க. அதனால் நெய் சாதத்துக்கு தேங்காய் பால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும்.
ஒரே பக்கம் ரோஸ்ட் ஆயிடாமல் திருப்பி விட்டுருங்க. அடுப்பு அமர்த்திடலாம். நெய் சாதம் ரெடி. இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி, காளான் கிரேவி, அந்த மாதிரி கிரேவி ஐட்டம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவினா நல்லா உரப்பாக வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.